தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அந்த இதெல்லாம் சரியா நான் பாத்துக்கிறேன் சார். சரியா? வணக்கம். குட் மார்னிங் மேம். நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கமா? என்ன இல்லையா சொல்லாம கொள்ளாம திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்க? எல்லாம் திடீர்னு தானே நடக்குது. கடவுளே, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டயர்டா டிஸ்டர்ப்டா இருக்க? அந்த அஞ்சலி இன்னைக்கு நம்மளோட டிராமால பெரிய குண்டு தூக்கி போட பார்த்தா அது நடக்காம தடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு? இன்னைக்கு கார்த்திக் பிரியா கிட்ட லவ் சொல்றதுக்கு கோவிலுக்கு போனாங்க. அந்த அஞ்சலியும் அங்க வந்துட்டா. என்ன ஆச்சுன்னா, நல்ல வேலை எங்க அம்மா தகவல் சொன்னதுனால ஓடி போய் நான் அஞ்சலியை தடுத்துட்டேன். இல்லன்னு வைங்க, கார்த்திகையும் பிரியாவையும் ஒன்னா வச்சு அந்த அஞ்சலி மட்டும் பாத்திருந்தா இன்னைக்கு பெரிய பிரளயமே நடந்திருக்கும். சரி, நீ என்ன பண்றன்னா பிரியா கிட்ட கார்த்திக்கு ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை பத்தியும் அஞ்சலியை பத்தியும் சொல்ல சொல்லி அவங்கிட்ட சொல்லு. கௌதம், அத அவனே சொல்ல நினைக்கிறான். கௌதம், அவனுக்கு உண்மையை சொல்றதுக்கு பயம். ஒருவேளை உண்மையை சொன்னா பிரியா தன்னை வெறுத்துருவான்னு தான் கார்த்திக் பயப்படுறான். அவன் காஃபி ஷாப்ல லவ்வ சொல்லாம விட்டதுக்கு அதுதாங்க காரணம். அப்ப ஒண்ணு பண்ணுவான், அவனோட போக்கிலே விட்டு பிடிப்போம். ஆனா அதுக்குள்ள கார்த்திக் பிரியா விஷயத்தை அந்த அஞ்சலி மோப்பம் பிடிக்காம இருக்கணும். ஏண்டி, அவளுக்கு உன்னை வேவு பாக்குறத தவிர வேற வேலையே இல்லையாடி? நீ உன் புருஷன் கார்த்திகை பார்த்து பேச போனா கூட குறுக்க வந்து கட்டைய போடுறா. ஆமாமா, என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அவ எப்படியோ ஸ்மெல் பண்றாமா. சரியான கிரிமினலா இருப்பா அவ. எங்க நான் கார்த்திக் கிட்ட பேசிடுவனோ, சமாதானமாகி அந்த வீட்டுக்குள்ள போயிடுவனோன்னு பயந்து எந்நேரமும் கார்த்திக்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காமா. என்ன நெருங்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்காமா. ஆமாண்டி, பணக்கார வாழ்க்கைய தான் மட்டுமே அனுபவிக்கணும்னு சதி பண்றான். கெட்டன பிடிச்சவ. மா, அவ சதி பண்ணா இந்த கார்த்திக் எங்கம்மா போச்சு புத்தி? இவன் அந்த இலக்கிய பேச்சு கேட்டு பூம்பு மாட மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்கான். முட்டாள் சரியான முட்டாள். வேப்ல எடுத்து அடிச்சாதான் அவனுக்கு புத்தி வரும். அடிக்கிறேன். ஏய், யாருக்கு போன் பண்ற? கார்த்திக் தான். இப்ப பேசுற பேச்சுல அவன் என்ன கண்டா பயந்து ஓடணும். ஏய் குடி. மா, ஏமா? நீ கார்த்திக்கோட வாழ ஆசைப்படுறியா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் அவன் கூட சண்டை போட்டா அவன் எப்படி உன்னை ஏத்துப்பா? அவன் மனசுல உன்னால எப்படி இடம் பிடிக்க முடியும்? இத பாரு, வயித்துல குழந்தை இருந்ததுன்னு நீ ஏமாத்தினத அவனால தாங்கிக்கவே முடியல. இதையே சாக்கா வச்சு இலக்கிய அவனை ஏத்தி விட்டு உன்னை வெறுக்க வைக்கிறா. நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் கோவத்தை ஜாஸ்தி பண்ற மாதிரி ஆடினா எப்படி? இத பாரு, உன் புருஷனுக்கு நீ குழந்தைய பெத்து தரலங்கிறது தானே பிரச்சனை. அவன் ஆசைப்படுற மாதிரியே சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து தரேன்னு சொல்லு. 10 மாசத்திலேயே நீ அப்பாவாக போறேன்னு ஆசையை தூண்டு. அப்ப பாரு, பழைய கோவத்தெல்லாம் மறந்து உன் பின்னால தன்னால வருவான். அப்படியாம்மா சொல்ற? ஆமாடி, நான் சொல்ற மாதிரி பேசு. நான் சொல்றது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாரு. சரி. இந்தா. அஞ்சலி என்ன கோயில்ல தேடி போய் ஏமாந்துருப்பா. அந்த வெறுப்பை காட்டதான் போன் பண்றாளா? இருக்கலாம், எடுக்க வேண்டாம். மா, போன் எடுக்க மாட்டேன்றாமா. மறுபடியும் பண்ணு. மா, பண்றே, திருப்பியும் பண்ணு. எடுக்கலன்னா என்ன விட்டுருவனா அவனே? அடங்கவே மாட்டாளா இவ? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியாச்சு, மண்டையில ஏறலையா? எதுக்கு இப்ப விடாம கால் பண்ணிட்டு இருக்க?
கார்த்திக், கோச்சிக்காதீங்க கார்த்திக். நான் செஞ்சதானே தப்புதான். அதுக்காக இப்படி கோமாவே இருந்தா எப்படி? உங்க கூட பேசாம என் மனசுக்கு ஒரு மாதிரி பாரமாவே இருக்கு. பேசுங்க கார்த்திக். ஏய், பாரம் இல்ல, என்னை ஏமாத்தின பாவம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பேசாம இருக்க முடியலன்னு நினைக்கிறியா? சாரி கார்த்திக், நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. எல்லாமே தப்புதான். நான் உங்களை ஏமாத்திருக்க கூடாது. ஒத்துக்கிறேன் கார்த்திக். ஐ எம் வெரி சாரி கார்த்திக். அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு தான் ஃபோன் பண்ணேன். குழந்தைக்கு ஆசைப்பட்டு அது பொய் ஆயிடுச்சேங்கிறது தானே உங்களோட வருத்தம், கோவம், ஏமாற்றம் எல்லாமே. தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமே உங்களுக்கு ஒரு குழந்தை பெத்து தரேன். நீங்க அப்பாவாகி சந்தோஷப்படுறத நானும் என் கண்ணால பாக்கணும் கார்த்திக். ப்ளீஸ் கார்த்திக், பழசெல்லாம் மறந்துட்டு நம்ம மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். சீ, வாய மூடு. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்னு சொல்றியா? அது நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறம் நான் உன் கூட சேர்ந்தேன்னு வை, நான் மனுஷனே கிடையாது. உன் கூட வாழ்றது நான் சாகிறதுக்கு சமம். என் குழந்தை உன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஜரியோட வயித்துல வளர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. ஏய், வெயிட் போன. ஹலோ, ப்ளீஸ் கார்த்திக், ப்ளீஸ். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்களேன் ப்ளீஸ். ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன்னை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். நான் உனக்கு கிடைப்பேன்னு கனவு கூட காணாத. வெய் போன. கார்த்திக், என்னடி ஆச்சு? கட் பண்ணிட்டாமா? மறுபடியும் பண்ணு. ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றியா? என் நம்பர் கிடைச்சதானே டார்ச்சர் பண்ணுவ. இனி எப்பவுமே நீ என்னோட பிளாக் லிஸ்ட்ல தான் இருப்ப. மா, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாமா அவன்? நீதான் அவன்கிட்ட பாசமா நடிக்க சொன்னியே, பாத்தியா எப்படி பேசுறான்? பாத்தியா? அந்த இலக்கியம் அவன் அப்படி மாத்தி வச்சிருக்கான். கார்த்திக் கிட்ட என்ன பத்தி வெறுக்கிற அளவுக்கு அவனவோ சொல்லி வச்சிருக்கா. நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர முடியாதபடி சதி பண்ணி வச்சிருக்கா. அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நாளைக்கு அவ என்னோட விஸ்வரூபத்தை பாப்பா. என்னடி பண்ண போற? அக்னி பிரவேசம். நான் என்ன பண்ண போறேன்னா, நாளைக்கு அவங்க மொத்த பேரும் அலற போறாங்கம்மா. கொதற விடுறேன். ஏன் கௌதம், எஸ்எஸ்கேவும் பைரவி மேடமும் மாணிக்கத்தோட பில்டிங்க வாங்க போறாங்களா இல்லையான்னு இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கோமே ஆபீஸ் ஸ்டாஃப் அவருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல? நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் தான் இந்த ஆபீஸ்ல ஆளு நாள். அவருக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்காது. அந்த இடத்துல வில்லங்க இருக்கான்னு எஸ்எஸ்கே இங்க வந்து ஈசி போட்டு பார்த்திருப்பான். அது அந்த ஆளுக்கு தெரியாம பண்ணவே முடியாது. அவரை கூப்பிடுங்க, கேட்டுருவோம். சார் சொல்லுங்க சார். ஹலோ முருகன், உங்க ஆபீஸ்க்கு ஆப்போசிட் ரோட்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெளியில வர முடியுமா? இந்த வரேன் சார். ஒரு நல்ல காரியத்தை பண்ண விடாம என்னென்ன இடைஞ்சல் பண்றாங்க. இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து பாடம் கத்து கொடுப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். அன்னைக்கு நாங்க ஏற்பாடு பண்ண பில்டிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் நின்னு போச்சுல்ல, அந்த இடத்த எங்களுக்கு தெரிஞ்ச 2 பேரு பில்டிங் ஓனர் மாணிக்கத்தை மிரட்டி வாங்குறதுக்கு முயற்சி பண்றவங்களோன்னு எங்களுக்கு ஒரு டவுட். அது உண்மையான கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? சாரி சார், நான் ஆபீஸ்க்கு ஒரு வாரமா லீவ் சார். இன்னைக்கு தான் டியூட்டிக்கு வந்திருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ்ங்க,
நாங்க அந்த பில்டிங்ல ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை ஆரம்பிக்கலான்னு ரொம்ப ஆசையோட இருந்தோம். அதை கெடுக்க பாக்குறாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சரிங்க மேடம், உள்ள வேற ஒரு ஸ்டாஃப் இருக்காரு, கேட்டு சொல்றேன் மேடம். சரிங்க. ம். நமக்கு டீடைல்ஸ் கிடைக்குமா கௌதம்? பைரவி அம்மா நம்ம கிட்ட தைரியமா சவால் விட்டுட்டு எஸ்எஸ்கேவை மீட் பண்ணி பேசுறாங்கன்னா நிச்சயமா இடத்த வாங்குறது தான் பிளானா இருக்கும். பொறு, இப்ப தெரிஞ்சிடும் எல்லாமே. கௌதம், என்னாச்சு முருகன், ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான் சார். அந்த இடத்த எஸ்எஸ்கேன்னு ஒருத்தர் வாங்க போறாரு. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா மேடம், எஸ்எஸ்கேக்கு பத்திரம் எழுதி கொடுக்குற ஸ்டாம்ப் பெண்டரு உள்ளதா இருந்தாரு. வர 7ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னார் மேடம். மேடம், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த இடம் ரெஜிஸ்டர் ஆகிறது மட்டும்தான் எஸ்எஸ்கே பேர்ல. அதில் பைரவின்னு ஒருத்தங்க பார்ட்னர் இருக்காங்க மேடம். 2 பேரும் சேர்ந்து தான் வாங்க போறாங்களாம். ரிஜிஸ்டர் பண்ண போற பத்திரத்தோட ஜெராக்ஸ். ஆமா இலக்கிய, அந்த பில்டிங்க மாணிக்கத்துக்கிட்ட இருந்து எஸ்எஸ்கே வாங்க போறதா போட்டிருக்கு. அப்ப அந்த தைரியத்துல தான் பைரவி மேடம் நம்ம கிட்ட சவால் விட்டுருக்காங்க. என்னங்க இது? மாடல் பத்திரத்தை அடிச்சிருக்காங்கன்னா கூடிய சீக்கிரமே ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள தடுத்து நிறுத்தி இடத்த வாங்க பாருங்க, இல்லைன்னா அந்த இடம் கிடைக்காது. சார், நீங்க தெரிஞ்சவர்னால இந்த டீட்டெயிலாம் உங்ககிட்ட சொன்னேன். விஷயம் யாருக்கு தெரிய வேணாம் சார். நான் கிளம்புறேன் சார். கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும் போல இருக்க. எப்படிங்க ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு நமக்கு துரோகம் பண்ண பைரவி மேடம்க்கு மனசு வருது? எனக்கு ஒண்ணும் புரியல கௌதம். எல்லாமே நம்மள பழி வாங்கணுங்கிற வெறிதான். அப்போ அந்த பில்டிங் நமக்கு கிடைக்காதா? சச்சா, நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? நிச்சயமா அந்த பில்டிங்க நாம வாங்குவோம். பைரவி அம்மாக்கு எவ்வளவு கேவலமான குணம் இருந்தா நம்மள தோக்கடிக்க நம்ம எதிரி கூட சேருவாங்க. அவங்கள நான் சும்மா விட போறதில்ல. வண்டியில ஏறு. கூப்பிடு அவங்கள முதல்ல. மேடம், மேடம், பைரவி மேடம். என்ன ஆச்சு? எதுக்கு இப்ப பைரவியை கூப்பிட்டு இருக்க? என்ன ஆச்சு? சொல்றேன் ஜானு. மேடம், இறங்கி வாங்க. வாங்க மேடம், வாங்க. உங்க புள்ள கூப்பிடுறாரு, வாங்க. என்ன கௌதம், எது கத்திட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி கேவலமா செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஹேய், நான் என்ன செஞ்சேன் கௌதம்? எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காதீங்க. மாணிக்கம் ஏன் எங்களுக்கு இடத்த தரமாட்டாருங்கிற உண்மை இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன உண்மை? என்ன மாணிக்கம்? அவரு ஏன் இடத்த தரமாட்டேங்கிறாரா? என்ன காரணம்? சும்மா நடிக்காதீங்க. நீங்க பண்ண திருட்டுத்தனம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மாணிக்கம் பல்ட்டி அடிச்சதுக்கு நீங்க தான் காரணம். ஐயோ, என்னப்பா பேசுறீங்க? அப்படி பண்ணதுக்கு பைரவி என்ன பண்ணா? என்னதான் பண்ண? அத்தை, பில்டிங் எங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு பைரவி மேடம் எஸ்எஸ்கே கூட சேர்ந்துகிட்டு அந்த மாணிக்கத்தை மிரட்டி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே வரவிடாம பண்ணிருக்காங்க. ஆமா ஜானு, அந்த இடத்தை இவங்களுக்கு எஸ்எஸ்கே தான் வாங்க போறாங்க. என்ன சொல்ற பைரவி? அண்ணி, இவங்க ஏதோ உளறிட்டு இருக்காங்க. நீங்க வேற. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. போய் நீங்களும் எஸ்எஸ்கேவும் கூட்ட அந்த இடத்தை வாங்க போறதுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்கீங்க. இதோ அந்த டாக்குமெண்ட். இப்ப என்ன சொல்ல போறீங்க? பைரவி, என்ன முழிக்கிறீங்க? சொல்லுங்க. உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா,
நானும் எஸ்எஸ்கேவும் சேர்ந்து தான் அந்த இடத்த வாங்க போறோம். அதுக்கு என்ன இப்போ? என்ன அதுக்கு என்னன்னு சாதாரணமா கேக்குறீங்க? ஒரே வீட்ல இருந்துகிட்டு இந்த துரோகத்தை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொந்த புள்ள மருமகன்னு பார்க்காம இப்படி முதுகுல குத்துற பழக்கத்தை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? வேற எங்க கத்துக்குவாங்க? அதான் இப்ப எஸ்எஸ்கேவோட பார்ட்னர் ஆயிட்டாங்கல்ல, இனி முதுகுல குத்துறது, துரோகம் பண்றது, அநியாயம் எல்லாம் தன்னால வந்துரும். சொல்லுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க. எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டி தான் காரணம். அவ என்கிட்ட திமிரா சவால் விட்டால, அதுல ஜெயிக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். பைரவி, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கௌதம் இலக்கியா யாரு? நம்ம வீட்டு பசங்க. அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு அந்த எஸ்எஸ்கேயோட கூட்டு சேர்வியா? அவன் யாருன்னு மறந்துட்டியா? அவன் இந்த வீட்டோட எதிரி. நம்ம பிசினஸ், நம்ம குடும்பத்தை எப்படியாவது அழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அவனோட கூட்டு சேர்றதுக்கு உனக்கு மனசுதான் எப்படி வந்தது? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? அந்த எஸ்எஸ்கேவை விட எனக்கு பல மடங்கு எதிரி யார் தெரியுமா? இலக்கியா. இவளை ஜெயிக்கிறதுக்காக நான் இன்னும் 10 எஸ்எஸ்கேவோட கூட கூட்டு சேருவேன். நிறுத்துங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன எதிரியா நினைக்கிற அளவுக்கு நான் அப்படி என்ன கொடுமை பண்ணிட்டேன்? 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அது ஒரு தப்பா? இங்க பாரு, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சீனா அத ஓம் பணத்துல செய். யாரு உழைப்ப யாரு தானம் பண்றது? ஆதரவற்ற பெண்கள் இல்லத்துக்காக நீங்க வாங்கணும்னு நினைக்கிற பில்டிங்கோட ரேட்டு, அதுக்காக பண்ற செலவெல்லாம் நீ என்ன சீதனமா கொண்டு வந்ததா? எல்லாம் என்னோட உழைப்படி. ஆரம்பத்துல நான் கஷ்டப்பட்டு உருவாக்கி இன்னைக்கு என் புள்ள வழி நடத்துறானே, அந்த பிசினஸ் லாபத்துல இருந்து அந்த பணத்தை எடுத்து நீ செலவு பண்ண பாக்குறியா? இதுல அந்த இல்லத்தை ஆரம்பிச்சே தீர்வன்னு சவால் விடுறியா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? முடியாது, விடமாட்டேன். அதான் மாணிக்கத்தை தூக்குனேன், ரெஜிஸ்ட்ரேஷனையும் நிறுத்தினேன், சவாலையும் ஜெயிக்க போறேன். எப்படி எப்படி மேடம் என்னோட பிளான்? நிறுத்துறீங்களா? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கே அசிங்கமா இல்ல? என்ன புள்ள புள்ளன்னு சொல்லிட்டு என் சந்தோஷத்தை அழிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஒரு அம்மா பண்ற வேலையா இது? முதல்ல நீ என்ன அம்மா நினைச்சியா? உன்னை சின்ன வயசுல இருந்து என் தோள்ல உட்கார வச்சு உனக்கு இந்த உலகத்தையே காட்டினேன். உனக்கு தொழில கத்து கொடுத்தேன். ஊரே உன்னை பாராட்டுற மாதிரி உன்னை அப்படியே பெரிய பிசினஸ் மேன் ஆக்குனேன். அதுக்கு நீ எனக்கு என்ன பண்ண? தோ இவளை ஓன் தோல்ல உட்கார வச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்திட்டு இருக்க? என்ன அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு மதர்ஸ் டேக்கு அன்னைக்கு மட்டும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தல்ல? என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஆனா பைரவி, அதுக்காக கௌதம பழி வாங்க போறியா? நோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அண்ணி. எப்பவுமே என் பிள்ளைய நான் பழி வாங்க மாட்டேன். ஏன்னா என் உலகமே கௌதம் தான். அவனுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கௌதம் லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு நான் என் உயிரை கூட கொடுப்பேன். என்னோட குறி யார் தெரியுமா? தோ இலக்கியா. ஆனா அதுக்கு குறுக்க கௌதம் தான் வரான். நீங்க முதல்ல அவனை வர வேண்டான்னு புத்தி சொல்லுங்க. அப்போ என்ன இலக்கியாவை விட்டு கொடுக்க சொல்றீங்களா? என் உயிரே போனாலும் அது நடக்காது. அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு தர நான் ஆசைப்படுறேன். அதை தடுத்துட்டு என் புள்ள என் உலகம்னு கதை விடுறீங்களா? இங்க பாரு, நீ இலக்கியாவுக்கு பிடிச்சதை நிறைவேற்ற துடிக்கிற, ஆனா நான் இலக்கியாவையே பிடிக்கலன்னு சொல்றேன். அதே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்ன? சரி, இப்ப முடிவா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? உன்னை முடிச்சு கட்டிட்டு இந்த வீட்டை விட்டு துரத்துறது தாண்டி என்னோட முடிவே.
தமிழ் மேட்ரிமோனியை எல்லாரும் ஏன் சூஸ் பண்றாங்க? இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழ் மேட்ரிமோனியை எல்லாரும் ஏன் சூஸ் பண்றாங்க? இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.